Hi guys, welcome back to Sahana lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா silk threadல எப்படி chain stitch வந்து போடுறது, அப்புறம் ஒரு ஷேப்பை எப்படி ஃபில் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா நீங்க வந்து நீடில்ல வந்து எப்படி silk thread எடுக்கணும்ன்றதை நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கும்போது மட்டும் தான் டிப் ஆஃப் தி நீடில் எடுக்கணும். thread வந்து இழுக்கும்போது நீடிலோட மேலே வச்சு தான் நீங்க இழுக்கணும். சோ இப்படி இழுத்தா தான் கரெக்ட்டா வரும். அதுக்கு அப்புறம் நீடில்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணனும்னா இப்போ நீடிலோட சைஸ் வந்து நான் வந்து நார்மலா 14 சைஸ் வந்து யூஸ் பண்றேன் அப்படினா அந்த நீடிலோட சைஸ் வந்து என்னைய பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த நீடிலோட பிராண்ட் வந்து ஆப்போசிட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். சோ இப்படி தான் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணனும் இந்த நீடில. ஸோ இந்த மாதிரி இது பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீடில் வந்து ஸ்லோவாக வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். மேலே இழுக்கும்போது டிப் ஆஃப் தி நீடிலுக்கு மேலே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பொழுதுமே நீங்கள் விடக்கூடாது. இப்படி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகமாக வந்து ஒரு மாதிரி டென்ஸ்டாகவே இருக்கும். நீங்கள் இழுக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக க்ரிப்பாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஷேப். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து போடும்போது இதாகும். எதனாலன்னு சொல்கிறேன். இப்போ நான் டிப் ஆஃப் தி இதில் வச்சே நான் வந்து ஒரு லூப்பை வந்து நான் இழுத்து காட்டுறேன். அப்போ வந்து அந்த சில்க் த்ரெட் வந்து எப்படி ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே நீங்கள் பண்ணுற என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் டிப் ஆஃப் தி நீரில் வச்சு இழுக்கும்போது அந்த சில்க் த்ரெட் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசைனே வந்து இதாகாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் இழுக்கிறப்போ நீங்கள் டிப் ஆஃப் தி நீருக்கு மேலே வச்சு இழுத்தா மட்டும்தான் இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் நான் டிப் ஆஃப் தி நீடில்ல வச்சு இழுக்கும் போது இந்த மாதிரி நூல் வந்து பிஞ்சுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தப்பு. ஸோ இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்டில் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நாட் போடுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சரியில் போடும்போது எப்படி நாட் போட்டிங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நாட் போடுவீங்க. எப்பொழுது போல் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெரிய லூப்பாக எடுத்துகிட்டு இன்னொரு லூப்லேருந்து இந்த மாதிரி எடுத்து இழுத்து லாக் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கீழ் வழியாக நீடில் விட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து ஃபினிஷிங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு திலகம் ஷேப், இப்போ நான் வந்து ஒரு பெட்டல் ஷேப், திலகம் ஷேப் இந்த மாதிரி நான் வந்து எப்படி போடுறேன்னு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு திலகம் போட்டு அதோட சென்டர் ஆஃப் பார்ட்டை பார்த்து ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். கோடு போட்டு மோர் தென் ஹாஃப் இல்லாமல் லெஸ் தென் ஹாஃபில் வந்து ஒரு சில்க் த்ரெட் எடுத்து கவர் பண்ணி இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த மாதிரி வந்து போடுறேன் அப்படிங்கிறது. நான் கீழே கொண்டு வந்து இழுக்கும் போதும் பஞ்ச் பண்ணும்போதும் ஒரு குட்டி லாக் வந்து போடுறேன். மேலே போய் பஞ்ச் பண்ணும்போதும் ஒரு குட்டி லாக் போட்டு நான் வந்து பஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துலையே நீங்கள் எந்த இடத்துல சில்க் த்ரெட்டை போடுறீங்களோ அந்த இடத்துலையே சில்க் த்ரெட் வந்து பஞ்ச் ஆகி ஸ்டாப் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு தனியாக தெரியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். எதனாலனா நீங்கள் வந்து டிப் ஆஃப் தி நீடில் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சில்க் த்ரெட் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் இழுக்கும்போது நீடிலுக்கு மேலேயே வச்சு இழுதுங்க. இப்படி போட்டாலே உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து நல்லா வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஷேப் வந்து நீட்டாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு கீழே வர மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் வர மாதிரி தான் போடணும். ஸோ செகண்ட் நீங்கள் அந்த லூப் போட போகிறீங்க இல்லையா லாக்கு, அந்த லாக்கை தான் நீங்கள் அந்த ட்ரேசிங் இருக்கிற இடத்துல ஷார்ப்னஸில் நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கம்ப்ளீட்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் நான் நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நெருக்கமாக இன்சர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக இன்சர்ட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இடம் பத்தாது. ஆனால் நீங்கள் ஆப்போசிட் சைடு அந்த ஸ்லாண்டிங்காக போடுறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சைடில் போடும்போது ஒன்ஸ் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டை வந்து வச்சு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த இடத்துல போர்ஷன் இருக்கா அப்படின்னு. இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா அந்த இடமே வந்து ஒரு மாதிரி டைட்டாக தெரியும். இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடு வந்து நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு சைடுமே சேம் ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடும்போது ரொம்ப மைல்டாக வந்து உங்களுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் அந்த மாதிரி ஏதாவது கவர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப பெருசாகவோ இல்லை தனியாகவோ உங்களுக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து
வந்து கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராகவே தெரியும். இதோட ஷார்ப்னஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த இடத்துல போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெட்டல் வந்து தானாகவே ஷார்ப்னஸாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் போட போகிறீங்க. நான் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக இதில் வந்து நான் டியூப் பீட் கொடுத்து இதில் வந்து நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ டியூப் பீட் இதில் வந்து நீங்கள் ஆன்டிக் பீட் இந்த மாதிரி எந்த விதமான பீட் கூட யூஸ் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து டியூப் பீட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்போவுமே வந்து சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு த்ரெட் ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு டிசைனில் த்ரெட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் ஒர்க் எதுலலாம் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து த்ரெட் ஒர்க்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். த்ரெட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் பீட்ஸை வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து பீட்ஸ் வச்சு கவர் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்பேஸையும் இப்போ வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடும்போது ஏதாவது ஸ்பேஸோ ஹோல்ஸோ இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது கவர் பண்ணிடும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த பீட்ஸை போட்டுட்டு சில்க் த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும். டிசைன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஷார்ப்பாகவும் தெரியாது, பர்ஃபெக்டாகவும் தெரியாது. ஸோ அதனால இந்த டிசைன் இல்லை, நீங்கள் எந்த டிசைன் போடும்போதுமே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆன்டிக் பீடோ எந்த பீடு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பீடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.